நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்ததா செல்வராகவனோட இயக்கத்தில் ஒரு புதிய படத்தில் கமிட் ஆயிருந்தாரு. அந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னைக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு படக்குழுவினர் இன்னைக்கு இந்த பூஜை போட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக சோஷியல் மீடியாஸில் வெளியிட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறாரு. நடிகர் ஆர்ஜே பாலாஜி மற்றும் செல்வராகவன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் படம் இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் டிசம்பர் 27 அஃபிஷியலாக இந்தியாவில் சொர்க்கவாசல் படம் டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 2 படம் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா மியூசிக்கில் தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. விடுதலை பார்ட் 2ஓட டே 2 வசூல் டே 1 விட அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் டே 1 7.6 கோடியும் டே 2 8.25 கோடியும் தமிழ்நாட்டில் மட்டும் அஃபிஷியலாக விடுதலை 2 படம் வசூலாகிருக்கு. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கேம் சேஞ்சர். தமன் மியூசிக்கில் இப்போ இந்த படத்துலேருந்து புது லிரிக்கல் வீடியோ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் ராம்சரண், கிரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனிலாம் நடிச்சிருக்காங்க. படம் ஜனவரி 10 பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ப்ரமோஷனுக்காக புது சாங் ஒன்று யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சரத்குமாரோட நடிப்பில் 150வது படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் த ஸ்மைல் மேன். ஸ்மைல் மேன் படம் டிசம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. லைகா ப்ரொடக்ஷன் இப்போ புதிய அப்டேட் ஒன்று விடாமுயற்சி படத்துலேருந்து வெளியிட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் லெக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ விடாமுயற்சி படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் படக்குழுவினர் தெரிவித்து பொங்கல் 2025 படம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஏற்கனவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் பேரலாக நடந்துட்டு வந்திருந்தது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுட்டு தான் தெரிவித்து படம் 2025 பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. படத்தில் அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ்லாம் நடிச்சிருக்காங்க. பொங்கல் முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுனால படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் தேதி, ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரெய்லர்னு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் விடாமுயற்சி, கேம் சேஞ்சர், வணங்கான். இந்த படங்களெல்லாம் பொங்கல் முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மலையாள நடிகர் தொவினோ தாமஸ் அவர்கள் லீடாக நடிச்சு அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஐடென்டி படத்தோட ரிலீஸ் ஜனவரி 2ன்னு நியூஸ் வந்திருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். தொவினோ தாமஸ் அவர்களுக்கு ஏஆர்எம் படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏஆர்எம் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஏற்கனவே 100 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. இப்போது ஏஆர்எம் படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஐடென்டி படத்துக்கு ரசிகர்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். படம் ஜனவரி 2 ரிலீஸ்னு அப்கமிங் டேஸில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போகிறாங்க. த்ரிஷா அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க.